ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 97 மானம் 966வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். புகழின்றால் புத்தேல் நாட்டு உய்யாதால் என் மற்ற இகழ்வார்பின் சென்று நிலை. புகழின்றால் புத்தேல் நாட்டு உய்யாதால் என் மற்ற இகழ்வார்பின் சென்று நிலை. புகழின்றால் புத்தேல் நாட்டு உய்யாதால் என் மற்ற இகழ்வார்பின் சென்று நிலை. புகழ் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் புகழோடு வாழ வேண்டும். பிறப்பினுடைய பயன் எதற்கு பிறந்திருக்கிறோம் என்றால் புகழோடு வாழ்ந்து மறைய வேண்டும். புகழ் இல்லாமல் வாழ்ந்து ஒரு பயனும் இல்லை. நன்மை செய்திருக்கிறோம் என்று அர்த்தம். நாம் புகழ் பெற்றிருக்கிறால் நாம் யாருக்கும் எல்லோருக்கும் நன்மை செய்திருக்கிறோம் என்று பொருள். நன்மை செய்துவிட்டு நாம் இறந்து விட்டிருக்கிறோம். அதுதான் சிறந்த பிறப்பு. அதுதான் நல்ல பிறப்பினுடைய பயனே அதுதான். நன்மை செய்துவிட்டு நாம் இறக்க வேண்டும். புகழ் பெற்றுவிட்டு நாம் இறக்க வேண்டும். இந்த புகழ் இல்லை என்றால் மேல் உலகத்துக்கு செல்ல முடியாது, தேவர் உலகத்துக்கு செல்ல முடியாது, தெய்வ நிலையை அடைய முடியாது என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். புத்தேல் உலகம் என்றால் தேவர் உலகம், தேவர்கள் வாழ்கின்ற உலகம், தெய்வங்கள் வசிக்கின்ற இடம், சொர்க்கலோகம் என்று சொல்வார்கள். முக்தி நிலை, சொர்க்கம் சென்று, சொர்க்கம் என்று அதற்கு பெயர், தேவர்கள் வாழ்கின்ற இடம் என்று பெயர். அந்த இடத்திற்கு மனிதன் போகலாம் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். அதற்கு புகழ் சேர வேண்டும். நிறைய நமக்கு புகழ் சேர வேண்டும். நாம் புகழை சம்பாதிக்க வேண்டும். அப்பொழுது அந்த நிலையை அடையலாம், தெய்வ நிலையை அடையலாம், சொர்க்கத்துக்கு செல்லலாம், முக்தியை பெறலாம், புத்தேல் உலகத்தை அடையலாம், தேவர் உலகத்தை அடையலாம் என்பது இந்த குறட்பாவில் ஒரு கருத்து. புகழ் பெற்றாக வேண்டும். புகழ் நீ பெறவில்லை என்றால் நீ சொர்க்கத்திற்கு போக முடியாது, முக்தி பெற முடியாது, பிறப்பினுடைய பயனை அடைய முடியாது, தெய்வ நிலையை அடைய முடியாது. எல்லோரும் வணங்கத்தகுந்த ஒரு மனிதனாக நீ இருக்கவே முடியாது. வணங்கத்தக்க மனிதனாக நீ இருக்க வேண்டும். நீ சொர்க்கத்துக்கு நிச்சயமாக செல்வாய். நீ வணங்கத்தக்க மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் நீ புகழ் பெற வேண்டும். நல்லது செய்தால் புகழ் பெறுவாய். ஆகையினால் நல்லது செய்து புகழை பெற்று தெய்வலோகத்திற்கு, தேவர்கள் வாழ்கின்ற உலகத்திற்கு, தெய்வ நிலையை அடைவதற்கு நீ பாடுபட வேண்டும். இகழ்கின்ற இப்படிப்பட்ட புகழை பெறுவதை விட்டுவிட்டு மிகவும் கேவலமானவர்களிடத்திலெல்லாம் போய் நின்று சேரக்கூடாதவர்களிடத்திலெல்லாம் சென்று அவரிடத்தில் சேர்ந்து அவர்கள் பின்னே கைகட்டி கொண்டு அவர்களுக்கு சேவகம் செய்து அவர்களுக்கு தொண்டு செய்து கேவலமானவர்கள், மதிப்பே இல்லா, பாராட்டுக்கு உரியவர்களே அல்ல, மதிக்கத்தக்கவர்களே அல்ல, மதிப்பு அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நன்மையும் அவர்கள் செய்யவில்லை, நல்லவர்களே அல்ல, கெட்டவர்கள். அவர்கள் பின்னால் சென்று அவர்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கிறாயே, ஏதோ ஒரு காரணத்துக்காக, சாப்பாடு போடுகிறான் என்ற காரணத்துக்காக, வேறு எதற்கோ அவனிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறான். தகாதவன், வாழ தெரியாதவன், அவன் வாழ்கிறது வாழ்க்கை அல்ல, புகழே பெறவில்லை அவன். எல்லோரும் இகழ்ந்து பேசுகின்ற ஒரு மனிதனிடத்திலே நீ சென்று அவனுக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கிறாய், தொண்டு செய்து கொண்டிருக்கிறாய். உன்னால் புகழ் பெற முடியுமா? புகழ் பெறாத ஒருவனிடத்திலே சென்று நீ கைகட்டி அவனுக்கு தொண்டு செய்கிறாயே, உன்னால் அவன்தான் புகழ் பெற முடியுமா? நீதான் புகழ் பெற முடியுமா? உன்னுடைய புகழ், இருக்கிற புகழும் போய்விடும். அவனிடத்தில் சேரக்கூடாது. தகாத செயல்களை செய்யக்கூடாது. தகாத செயல் செய்கின்றவனிடத்திலும் பழகக்கூடாது. அப்பொழுது நமக்கு புகழ் கிடைக்கும். மதிப்பதற்கு உரிய மதிக்கத்தக்கவனே அல்ல, அவனிடத்தில் சேரக்கூடாது என்று சொல்லுகிறார் என்றால் அதற்கு என்ன பொருள்? சேரிடம் அறிந்து சேர். யாரிடத்திலே பழக வேண்டும்? மதிக்காதவன்கிட்ட போகக்கூடாது. அவன் மதிக்கவே இல்லை இவனை. ஆனால் அவன் மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் என்று சொல்வார் ஔவையார். கோடி கொடுத்தாலும் கோட்டி கொடுத்தாலும் மதிக்காதவனிடத்தில் போகவே கூடாது யாருமே. நம்மை மதிக்கவில்லை என்றால் ஒருவன், அவனிடத்தில் நாம் போய் அவனிடத்தில் பேசவும் கூடாது, அவனிடத்தில் பழகவும் கூடாது, அவன் கொடுக்கின்ற எதையும் வாங்கவும் கூடாது. அவ்வளவு அது மானங்கட்ட செயல் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். மானத்தை இழந்து விடுகிறாய். அவனுடைய மானம் போவது மட்டும், உன்னுடைய மானம் போய்விடுகிறது அவனாலே. உன்னை மதிப்பதே இல்லை. மதிக்காத ஒரு இடத்திலே நீ சென்றால் உன்னுடைய மானம் போய்விடுகிறது. அவன் எந்த நேரத்தில் உன் மானத்தை வாங்குவான், உனக்கு இழிவைத்தான் தருவான். எல்லோரும் இகழ்ந்து பேசும்படியான ஒரு நிலைமைக்கு நீயும் தள்ளப்படுவாய். அவனும் இகழ்ந்து பேசுகின்ற அளவுக்கு தான் இருக்கின்றான், நீயும் இகழ்ந்து பேசுகின்ற, மற்றவர்களால் இகழப்படுகின்ற நிலைக்கு தள்ளப்படுவாய். ஆகையினாலே நீ தெய்வலோகத்திலே சேர வேண்டுமென்றால்
தெய்வ நிலை அடைய வேண்டுமென்றால், எல்லோரும் கைகூப்பி வணங்குகின்ற அளவுக்கு நீ பாராட்டு பெற வேண்டுமென்றால் புகழ் பெறுவதற்கு ஆசைப்படு, நல்லவர்களோடு சேர், நல்ல செயல்களை செய் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.